அப்படின்னு அந்த யூதர்களுக்கு முதல் விளக்குறாரு. பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசிக்கிறீங்களே, ஆண்டவர் ஒரே வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. இப்ப அந்த வாக்குத்தத்தங்களை அவங்க பெற்றாங்க பாருங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எனக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அந்த வாக்குத்தத்தத்தை. இந்த வாக்குத்தத்தின் மூலமா ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, இதன் வாக்குத்தத்தின் மூலமா ஒரு ரட்சகர் வரப்போறாரு, நம்மளை மீட்க வரப்போறாரு, மீட்பர் வரப்போறாரு. அதுக்குதான் பிரமாணங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? நாங்கள் எல்லாம் பாவி ஆண்டவரே, தகப்பன் தாயும் கீழ்ப்படிவாயாக, இச்சாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்றாரு இல்லையா? இதெல்லாம் செய்யாதீங்கன்றாரு. ஆனா கடைசியா ஒண்ணு சொல்றாரு, இச்சையாதிருப்பாயன்றார். இச்சைன்றது நமக்குள்ள இருக்குது. இது ஆக்ஷன் கிடையாது, செயல் கிடையாது. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா செய்யாதுன்னு வருது. ஆனா இச்சையாதிருப்பாய் என்பது செயல் கிடையாது. இது உள்ளத்துல நடக்கிற காரியம். நம்ம ஒருத்தனை அடிக்கணும்ன்றது எனக்குள்ள இருக்கிறது முதல் ஆரம்பிக்குது. இச்சை என்றது முதல் உள்ள ஆரம்பிக்குது, உள்ளத்துல ஆரம்பிக்குது. அதனால்தான் சொல்றாரு இச்சைய பாவம்ன்றாரு. இச்சை, அப்ப இச்சை உனக்குள்ள இருக்கா? அப்ப நீங்கள் பாவிகள் என்றதை காண்பிக்கிறார். 10 கட்டளை கொடுத்தாரு. நீங்கள் பாவிகள், அதனால உங்களுக்கு ரட்சகர் தேவைன்றதுதான் 10 கட்டளை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அதே மாதிரி விருத்த சேதனம் அதுக்கு தான் கொடுத்தாரு. ஏன்னா உனக்கு வர சந்ததி, நீயும் பாவி, உனக்கு அடுத்த சந்ததி வரும் பாவி என்று 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அதெல்லாம் மேன்மையா நினைச்சார்கள். எங்களுக்கு ஆபிரகாம் இருக்கிறாரு, எங்களுக்கு மோசே இருக்கிறாங்க, எங்களுக்கு ஆகமங்கள் இருக்குது, எங்களுக்கு 10 கட்டளை இருக்குது, எங்களுக்கு அது இருக்குது, இது இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல இங்க வந்த பார்த்தா இயேசு என்பவர் அவர் தச்சடிய மகன், அவர் சாதாரணவர், இவர் எப்படி ஒரு ரட்சகரா இருக்க முடியும்? அதனால்தான் புறக்கணித்தார்கள் இயேசுவை. அதனால்தான் யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு மூலமா பேசினார். எப்படி பேசினாரு? தீர்க்கதரிசி மூலமா பேசினார். அல்லேலூயா. தேவன் என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசி மூலமா பேசினாரு. இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் போன உடனே 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். 400 வருஷம் தான் ஆபிரகாம் சொன்னாரு. ஆனா 30 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஏன்னா மோசே வரத்துக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. அவர் தன்னுடைய மாமனார் வீட்டில் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அங்கேயே எப்படி சொல்லுவாங்க, டேரா போட்டேன்னு வாங்க இல்லையா, அங்கேயே ஆயிட்டாரு. அங்கேயே பார்த்து அங்கேயே அப்படியே ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு அப்படியே இருந்துட்டாரு. ஆனா வாக்குத்தத்தங்களை இதெல்லாம் பயந்து ஓடி வந்துட்டாரு. ஏன்னா தன் இனத்தை